மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும், காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்கு உரியவரும், தமிழிசை அவர்களின் தந்தையாருமாகிய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் இன்று நம்மிடையே இல்லை என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அப்பழுக்கின்றி பணியாற்றியவர். பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த நூல்களை எழுதியவர். பனைமரங்கள் பாதுகாப்புக்காகவும் நதிகள் இணைப்புக்காகவும் பாரத மாதா கோவில் அமைக்கவும் பாத யாத்திரைகள் மேற்கொண்டவர். தலை சிறந்த தேசியவாதியான குமரி அனந்தன் மறைவு தமிழகத்திற்கும் இலக்கிய உலகுக்கும் பேரிழப்பு. தகப்பனாரை இழந்து வாடும் தமிழிசை அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அவரது ஆன்மா இறைவன் திருவடிகளை அடைய வேண்டிக் கொள்கிறேன், ஓம் சாந்தி என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். மகாவீர் ஜெயந்தி தமிழ் புத்தாண்டு பண்டிகைக்காக 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளுடன் அதிருப்தி மாவட்ட தலைவர்களும் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி தலைமையேற்று 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையும், சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையும் நினைவு கூறும் வகையில் கட்சியின் தேசிய மாநாடு குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் நேற்று துவங்கியது. 2 நாட்கள் நடக்கும் இந்த மாநாடு இன்று முடிவடைகிறது. மாநாட்டிற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமை வகிக்கிறார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா, ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா மற்றும் 3000 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள மாவட்ட தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்னையில் இருந்து அகமதாபாத்திற்கு சென்றுள்ளனர். சமூக வலைதளங்களில் மோசடி செய்பவர்களிடம் உஷாராக இருங்கள் என்று IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் சார்பில் அதன் உபயோகிப்பாளர்களுக்கு இமெயில் அனுப்பப்பட்டு வருகிறது. IRCTC இணையதளம் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட வசதிகளை பெற 9 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். தினமும் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படுகின்றன. www.irctc.co.in என்ற இணையதளம் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் IRCTC ரயில் கனெக்ட் ஆப் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து சேவைகளை பெறலாம். இந்த செயலியை நிறுவுவதற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் தகவல்கள் கேட்கப்படாது. ஆனால் IRCTC பெயரில் ஓரிரு எழுத்துக்களை மாற்றிக்கொண்டு சிலர் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வாயிலாக போலியாக SMS லிங்க் அனுப்பி வருகின்றனர். சிலர் வாய்ஸ் கால் அழைப்பிலும் பேசுவதாக புகார்கள் வருகின்றன. எனவே IRCTC உபயோகிப்பாளர்கள் இது போன்ற இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். இந்த லிங்க் பயன்படுத்தினால் முறைகேடு நடக்க வாய்ப்புகள் உள்ளன. உங்களை தொடர்பு கொண்டு வங்கி அட்டை எண், பாஸ்வேர்டு உள்ளிட்டவை குறித்து விவரங்கள் கேட்டால் தெரிவிக்க வேண்டாம் என்றும், இது குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து IRCTC உபயோகிப்பாளர்களுக்கும் இமெயில் வாயிலாக தகவல் அனுப்பி வருவதாகவும் ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். மதுரை அமெரிக்கன் கல்லூரி முதல்வருக்கு எதிரான முறைகேடு புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை அமெரிக்கன் கல்லூரி ஓய்வு பெற்ற இணை பேராசிரியர் பிரபாகர் வேதமாணிக்கம் தாக்கல் செய்த மனுவில், அமெரிக்கன் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி, இதன் முதல்வர் தவமணி வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார். சட்டவிரோதமாக 2012ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை முதல்வர் மற்றும் செயலர் பதவியில் தொடர்கிறார். லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை நியமித்தார். கொடைக்கானலில் பண்ணை வீடு, ஓய்வு விடுதிகளை வாங்கியுள்ளார். ஆடம்பர பங்களாக்கள் அமைத்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு, தொழிலில் செய்த முதலீடுகளுக்கு என ஆடம்பர பங்களாக்களை அமைத்துள்ளார் என்று புகார் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது எந்த உரிமையும் கோர மாட்டேன் என்று அவரது மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தாலும் அதன் நகர்வு திசை மாறியதால் கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றுள்ளது. கூட்டுறவு சங்க தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக MLA அசோக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பள்ளி கூரை பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேகல் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அப்பகுதி மாணவ மாணவியர் படிக்கின்றனர். கடந்த 2022-23 நிதியாண்டில் இப்பள்ளியில் 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டன. இதில் ஒரு வகுப்பறையில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையும், மற்றொரு வகுப்பறையில் 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளும் இயங்கின. இதில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் படித்து வந்த வகுப்பறை கட்டட கூரையில் இருந்து காரைகள் பெயர்ந்து விழுந்துள்ளன. அப்போது வகுப்பறையில் அமர்ந்திருந்த 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர், 4ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் என 4 பேர் பலத்த காயமடைந்தனர். 4 மாணவர்களும் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 5ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இது குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.